அன்புடையீர், இஸ்லாமிய இலக்கியம் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுகிறது, கேளுங்கள். நாடாளுகிற ஒரு அரசன் ஆழ்ந்த நித்திரையில் ஒரு கனவு காண்கிறான். விண்ணுலகில் சொர்க்கம், அந்த கடவுள் வாழ்கிற தேசத்திற்குள் நுழைவதை போன்ற ஒரு கனவு. அங்கே சென்றவுடன் காவலன் ஒருவன் கரம் குவித்து அன்பு தழும்புகின்ற வார்த்தைகளால் வணங்கி அழைத்து செல்லுகிறான். அழைத்து செல்லுகின்ற வீதியின் இரு புறங்களிலும் அற்புதமான அழகு மிளிர்கிற வீடுகள். ஆஹா, சொர்க்கமல்லவா அது, இப்படித்தான் இருக்கும் போலும் என்று எண்ணி வியந்து வியந்தவற்றை பார்த்து செல்லுகின்றான் அரசர். எழில் நிறைந்த மாடம், கண்களை பறிக்கிற வண்ணங்கள் நிறைந்த நட்சத்திர ஒளியோடு ஒரு அற்புதமான வீடு. இது யாருடையது என்று அரசன் கேட்க, உங்களுடைய சமையல்காரனுடையது என்று காவலன் பதில் சொல்லுகிறான். ஓ, நமது அரண்மனை சமையல்காரனுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வீடு என்றால் நம்முடைய வீடு இதனை காட்டிலும் வெகு பிரமாதமாகத்தானே இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணியபடியே காவலனோடு அந்த அரசன் நடந்து செல்லுகிறார். சிறிது தூரத்தில் ஒரு சிறிய வீடு, மண் சுவர், ஓலை குடிசை, கதவோ ஜன்னலோ எதுவுமே இல்லை. இவ்வளவு மோசமான ஒரு வீடு சொர்க்கத்திலா? இது யாருடையது என்று மன்னர் கேட்க, அந்த காவலன் சொல்லுகிறார், அரசே, இதுதான் உங்கள் வீடு. என்னது, எனக்கான வீடா? என்ன கொடுமை இது, என்ன சொல்லுகின்றீர்கள் என்று வினாவ, அரசே, பூமியில் மனிதராக பிறந்து வாழ்பவர்கள் அவர்கள் செய்கிற தர்மத்தினுடைய புண்ணியங்களை எல்லாம் எடுத்து வந்துதான் இங்கு அவர்களுக்கான வீடுகளை கட்டுகிறோம். உங்களது சமையல்காரன் தினசரி ஏதோ ஒரு ஏழைக்கு உணவளித்த பிறகுதான் தான் உண்ணுகின்றான். அப்படி ஒரு பழக்கம் கொண்ட சமையல்காரனுடைய வீடு அப்படி இருக்கிறது. ஆனால் அவனது புண்ணியம் மலை போல குவிந்து கிடக்கிற பொழுது அந்த வீடும் அதுபோலவே மிகவும் உயர்வாக இருக்கிறது. தாங்கள் அத்தகைய தர்மங்களை ஒரு நாளும் செய்யவில்லையே. நீங்கள் செய்த தர்ம புண்ணியத்திற்கு இதுதான் வீடு, இவ்வளவுதான். திடீரென்று மன்னன் விழித்து கொண்டார். கண்ட கனவு தன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையே உருவாக்கியது. அன்றிலிருந்து புது வாழ்க்கையை துவங்கினார் மன்னர். தன் உயிர் மூச்சும் உடல் பேச்சும் எல்லாம் ஏழைகளுடைய உயர்வுக்கே என்றார். பொன்னாய் மணியாய் குவியும் செல்வ பொருள் எல்லாம் தன் நாட்டு மக்களின் வாழ்வில் வளம் பெறவே என்ற முறையில் தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார். திரையுலகில் ஒரு காலத்திலே நகைச்சுவையில் சிகரம் தொட்டவர். சூழ்ச்சியும் வஞ்சகமும் வென்று சிறை கூடத்தில் அடைபட்ட போதிலும் சோர்ந்து விடாமல் சக கைதிகளிடம் சிரிக்க வைத்து சிந்தனை விளக்கி தூண்டியவர். வாரி வாரி வழங்கி உள்ளதனைத்தையும் இழந்து வீழ்ச்சிகள் 1000 தழுவிய போதும் வீழ்ந்து அழுவாமல் ஜெகத்தையே சிரிக்க வைத்தவர். மக்கள் மனதை கொள்ளை கொண்டவர் NS கிருஷ்ணன் TA மதுரம். நாகர்கோயிலிலே NS கிருஷ்ணனுக்கு ஒரு சிலை அமைக்கப்படுகிறது. அன்றைய தமிழக முதல்வர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். சிலை திறக்கப்படுகிறது. வண்ண மலர்களால் ஆன மாலைகள் NS கிருஷ்ணன் சிலைக்கு அணிவிக்கப்படுகிறது. திறப்பு விழா நிறைவு பெற்று தமிழக முதல்வர் அவர்கள் கார் ஏறுகிற நேரம் சிலையின் அருகில் ஏதோ ஒரு சலசலப்பு, ஒரு சத்தம். என்னவென்று கேட்ட பொழுது ஒரு இளைஞனை கொண்டு வந்து முதல்வர் முன்னிலையில் நிறுத்துகின்றார்கள். சிலைக்கு போட்ட மாலையை இவன் திருடி கொண்டு ஓடுகிறான். இதுதான் அவன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. முதல்வர் பொறுமையாக கேட்கிறார், ஏன் அப்படி செய்தாய் என்று வினவுகின்றார். என் தாய் இன்று அதிகாலையில இறந்து போனார். உயிரோடு இருக்கும் போதும் உண்ண உணவு இல்லை, வயிறாரவர்களுக்கு எதையுமே கொடுக்க முடியவில்லை. இறந்து மயானம் செல்லும் பொழுதும் ஒரு மாலை வாங்கவும் காசில்லை, மன்னித்து விடுங்கள் என்று காலிலே விழுந்து மன்றாடுகிறான் அந்த சிறுவன். முதல்வனுடைய முகத்தில் சோகத்தின் சாயலாயிற்று. பாவம் ஐயா என்று உதடுகள் முணுமுணுத்தது. NS கிருஷ்ணன் செத்து சிலையாக நிற்கும் நேரத்திலும் போட்ட மாலையும் ஒரு தாயின் மரண ஊர்வலத்திற்கு பயன்படட்டும் என்று நினைத்ததனால்தான் அவருடைய ஆத்மாவிற்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தானே அது இருக்கும். NS கிருஷ்ணனுடைய கருணை உள்ளத்தில் கொடுக்கிற எண்ணம் இறந்த பிறகும் கூட நடைபெறுகிறது என்பதுதானே ஆச்சரியமான செய்தி. ஈகை அதிகாரத்தில் வான்புகள் வள்ளுவர் உயர்குடியில் பிறந்தனுடைய முதன்மை குணமாக கூறுவது என்பது இதுதான். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இல்லை இல்லை என்று தெருவெங்கும் ஒருவன் கதறி அழுது கண்ணீர் விட்டு இறந்து உண்ணுகிற இயலாமை நிலையை அடைவதற்கு முன்பாகவே
அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தேடி சென்று கொடுத்து உதவுகின்ற குணம் என்பது நற்குடியில் பிறந்தவிடம் காணப்படுகிற ஆக மிகச்சிறந்த குணமாகும் என்கின்றார் அவர். வள்ளுவர் வாய்மொழியால் அறத்தனை பற்றி அளித்த கருத்துக்களினுடைய சாராம்சம் எல்லாம் உற்று நோக்குகின்ற பொழுது, அன்பாய் பண்பாய் இருந்து பாசம் பொழிவது அறம், கனிவாய் பேசி பணிந்து நடப்பது பேரறம், தவறுகளை கண்டால் கண்டிப்பது மிகப்பெரிய அறம், பொன் பொருளை குவித்து வைத்து ஊருக்கே உயர்வென்று சட்டங்களை ஆள்வது அறம் அல்ல, எத்தனையோ உள்ளங்கள் உயர்வாக இருந்தாலும் உண்டத்தில் இருக்கின்ற உயர்வுகளை காத்திட உண்மையாக வாழ்வதே நிலைத்த அறமாகும் என்று சொல்லுகிறார். எனவே அறம் செய்ய விரும்ப என்னுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை மனதிலே இருத்தி இந்த மண்ணில் நிலைத்த புகழுக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான அறங்களை செய்ய உங்களை வேண்டுகிறோம்.